டேய் சுரேஷு, ஊரில் எல்லாரும் நம்மளை வெட்டு பயலுகன்னு சொல்கிறானுங்கடா. இன்னைக்கு எப்படியாவது நான் ஒரு வேலைக்கு போக போகிறேன். இதோ இந்த பேப்பரில் ஒரு இன்டர்வியூ போட்டிருக்காங்க பாரேன். ஆஹா, நீ வேலைக்கு போகிறதா? என்ன வேலைடா அது? காமெடி பண்ணுறியா? பின்ன என்னடா, அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தா மாதம் 50,000 ரூபாய் சம்பளமா, ஃப்ரீ ஏசி ரூமு, சாப்பாடு எல்லாம் அவங்களே தந்துடுவாங்களாண்டா. டேய், அவன் அவ்வளோ தரானா அங்கே ஏதாவது பெரிய ஆபத்து இருக்குண்டா. இன்டர்வியூலாம் ரொம்ப டஃப்பான கேள்வி கேட்பாங்க. இப்போது மேனேஜர் உன்னை பார்த்து உங்கள் அப்பா பெற்ற உயரமான புள்ளிங்க யாருன்னு கேட்டால் என்னடா சொல்லுவ? தெரியலையேடா சுரேஷு. டேய் டோமரு, நான் தானே சொல்லணும்டா. அப்போ தான் கான்ஃபிடென்ஸாக உன்னை நினைப்பாங்க. போயிட்டு வா, ஆல் த பெஸ்ட். ஹலோ ரமேஷ், வெல்கம். சிம்பிளாக ஒரு கேள்வி. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர், அதாவது உருவாக்கியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்விக்கு பதில் எனக்கு நல்லா தெரியும் சார். நான் தான் சார் அது. டேய், இந்த கம்பெனியை உருவாக்குனது என் தாத்தாடா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஸ்டூபிட், கெட் அவுட் மை ஆஃபீஸ். ஐயோ சார், தப்பாக நினச்சிக்காதீங்க சார். என் கூடவே ஒரு வெட்டி பையன் இருக்கான் சார். அவன் தான் என்னை இப்படி சொல்ல சொன்னான். என்னை மன்னிச்சிடுங்க சார். ஒரே ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க சார்.